அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான பாவக்காய் தொக்கு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பாவக்காயில் கசப்பே தெரியாது. ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்துருக்கேன். அது என்னன்னு வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட நான் வந்து ஒரு 2 பாவக்காய், சின்ன சைஸ் பாவக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பாதி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ அதே பேன்லேயே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக, அதாவது பாவக்காய் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோன்னா அதே மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு கூடவே ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையுமே உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயமே வந்து ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதங்கி வரட்டும். நீங்கள் இது கூட சின்ன வெங்காயம் சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுவுமே லைட்டாக வதங்கி வந்தோடனே நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே நான் வந்து உள்ளே சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 நிமிஷத்துலேயே நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கிறனால நல்லா அந்த மசாலா கூட எல்லாம் சேர்த்து நல்லா மிங்கிளாகி நல்லா வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. நான் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து புளி தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியை மட்டும் நான் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். எப்பவும் புளிக்குழம்புக்கு செய்கிற அளவுக்கு நிறைய புளி சேர்க்கக்கூடாது, அளவாக கம்மியாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இது ஒரு கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளியிலேருந்து ஆயில் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாதி அளவு வதக்கி வச்சுருக்கிற பாவக்காயை நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அந்த தக்காளி, அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு 2-3 தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி வந்து பாவக்காய் வந்து அந்த ஆயிலில் வதங்கிறதுலையே உங்களுக்கு வந்து பாதி வெந்திருக்கும். இருந்தாலும் திரும்பவும் கொஞ்சம் வேக வைக்கிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்க்க வேண்டியதில்லை. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நான் 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ பாவக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் தாங்க நான் சேர்க்குறேன். இந்த வெல்லம் நீங்கள் சேர்க்கும்போது உங்களோட பாவக்காயோட கசப்பையுமே அது கம்மி பண்ணிவிடும். டேஸ்ட்டுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுதாங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சாதம் கூட, தோசை கூட எல்லாத்து கூடயுமே வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.